ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அப்படின்ற ஒரு லெசன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோங்க. ஓகேங்க, ரெடிங்களா? ஏன்னா இன்னைக்கு 40க்கு 40 யார் எடுக்கிறாங்கன்றதையும் பார்த்துலாம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நிறையவும் சொல்றேன், நோட் பண்ணிட்டே வந்துருங்க. ஸ்பீடாக தான் இருக்கும். இன்டர்நெட் இருக்கிற இடத்துல உட்காந்துங்க. ஏன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பீடாக உங்க ஆன்சர் வந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும்ன்றது சொல்லிடலாம். ஆல்ரெடி இந்த பாடத்தை ஃபுல்லாவே படிச்சிருந்தீங்கன்னா இது கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? டாடி பாருங்க. மொழியின் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1956. செகண்ட் கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சோதனை உந்துவிசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது? இஸ்ரோவுடைய உந்துவிசை இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி மகேந்திரகிரி மலையில் தான் அமைந்திருக்கிறது. அடுத்தது கூற்று 1 கூற்று 2 பொறுமையா படிச்சு பொறுமையா ஆன்சர் பண்ணணும். சுதந்திரத்துக்கு பிறகு மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தெலுங்கு பேசும் பகுதிகள் மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. இப்பிரிவினைக்கு பிறகு மதராஸ் மாகாணத்தில் 15 மாவட்டங்கள் மட்டுமே இருந்தன. இதுல எது சரி எது தவறு? அவ்வளவுதாங்க. குட். ஆப்ஷன் ஏ. ஏன்னா 15 கிடையாது, 13 தான்ன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் அல்லாதது இது. நம்ம பார்த்திருப்போம் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு சொல்லிட்டு. இதுல கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி கிடையாது, கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இது ஒரு மலை இல்லையா? ஈஸியா ஆன்சர் பண்றீங்களா? அவ்வளவுதாங்க. குட். ஆப்ஷன் டி தான். ஆனைமலை மட்டும் கிடையாது, மீது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? பச்சை மலை, சேர்வராயன் மலை, கொல்லிமலை இதெல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலைகளை சேரக்கூடியது. அடுத்தது 5வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்களில் தவறானது எது? தமிழ்நாட்டுல உயிர்கோள பெட்டகங்கள் இருக்கு. அப்ப இந்தியாவுல மொத்த உயிர்கோள பெட்டகங்கள் 18. யுனெஸ்கோ அமைப்பால் உருவாக்கப்பட்டது 11. இயற்கையாக உருவானது 7. அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறது குட். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானதான் கூட்டு கேட்டிருக்காங்க. சோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்னன்னா களக்காடு உயிர்கோள பெட்டகம் கிடையாது, மற்றது எல்லாமே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கினா போதுமானது. சரிங்களா? நீலகிரி இருக்கு, மன்னார் இருக்கு, அகஸ்தியர் மலை இருக்கு. அடுத்தது 6வது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் மலைகளில் தவறானது எது? இது ஈஸியா போட்டுருவீங்களே. குட். ஆப்ஷன் டி சேர்வராயன் மலை அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடரில் காணப்படும் தவறானது. இது எல்லாமே என்னது கரெக்ட் தான் சொல்லுவாங்க. சேர்வராயன் எங்க? கிழக்கு தொடர்ச்சி மலையில வரும். அடுத்தது 7வது. ஆனைமலை தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநில எல்லை பகுதியில் எந்த கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளது? ஏதோ ஒரு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளதுங்க. அவ்வளவுதாங்க. குட். ஆப்ஷன் ஏ பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே அமைந்துள்ளதுன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது 8வது. ஏலக்காய் மலை வடமேற்கில் எந்த மலையோடு இணைகிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி ஆனைமலையோடு இணைகிறதுன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது 9வது கேள்வி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கேள்வி புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணும். தமிழ்நாட்டின் அட்ச தீர்க்க பரவல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வட அச்சம், கிழக்கு தீர்க்கம் இதை பத்தி சொல்லியிருக்கோம். நம்ம ஆக்சுவலா இதுல படத்தல் மூலியமா பார்த்தாலும் ஈஸியா பிடிச்சிடலாம். இது அட்ச ரேகைகள்னு சொல்லியிருக்கோமா? இது எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? தீர்க்க ரேகைகள்னு சொல்லியிருக்கோம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், தமிழ்நாட்டின் இரண்டுமே சரியா, இரண்டுமே தவறா? குட். இரண்டும் தவறு. என்ன இருக்கு? இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டின் எல்லைப்புற பகுதிகள். இதுல என்ன தப்பு பண்றீங்களான்னு பார்க்கலாமா? இப்படி போட்டு வச்சுக்கோங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்க ஆன்சர் பண்ணா போதுமானது.
அப்போ மேற்கு பகுதியில பழனி மலை கிடையாது, என்ன இருக்கு? ஆனைமலை இருக்குன்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அவ்வளவுதாங்க. குட். அடுத்தது 11வது கேள்வி. இந்திய பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவீத பரப்பளவை கொண்டுள்ளது? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 100% பரப்பளவில் இந்தியா 2.4% கொண்டிருக்கு. 2.4 100%னா தமிழ்நாடு குட் 4% பரப்பளவை வச்சிருக்காங்க தமிழ்நாடு. எத்தனை சதவீதம்? 4% சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது 12வது கேள்வி. மன்னார் வளைகுடா மற்றும் பாக் நீர்சந்தி தமிழ்நாட்டையும் இந்தியாவின் எந்த திசையில் உள்ள இலங்கையும் பிரிக்கிறது? நல்ல இம்பார்ட்டன்ட் திசைகள் தெரிஞ்ச அந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் டஃப் தான். அப்போ தமிழ்நாட்டுக்கு எந்த திசையில் இலங்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். குட் குட் குட். ஆப்ஷன் சி, தென்கிழக்கு திசையில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது 13வது. தமிழ்நாடு எத்தனை கிலோமீட்டர் நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது? மொத்தம் 9 பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 9 கடற்கரை மாநிலங்கள்ல முதல் மிகப்பெரிய கடற்கரை மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2வது ஆந்திரா, 3வது தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய கடற்கரை நீளம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. குட். 1076 கிலோமீட்டர். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஜஸ்ட் நோட் பண்ணுங்க, பலமுறை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது 14வது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வரசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி மலைக்குன்றுகளில் தெற்கு சரிவுகளில் காணப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மணல் அணில் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மாவட்டத்துடைய பேர் கேட்டிருக்கோம். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி, விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. விருதுநகர் பாத்தீங்கன்னா புவிசார் குறியீடுல இந்த விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா ஞாபகம் இருக்குங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சிவாஜி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் மலை எதுன்னு கேட்டிருக்கேன். இந்த மலைக்கு 3 பேர் இருக்காங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் டி, பொதிகை மலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 16வது. மகேந்திரகிரி மலைக்குன்றுகள் எந்த மாவட்டங்களின் எல்லை பகுதிகளாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியாகவும் அமைந்துள்ளது? சிம்பிளா சொல்லணும்னா மகேந்திரகிரி குன்றுகள் எந்தெந்த மாவட்டத்தில் காணப்படுதுங்க? அவ்வளவுதாங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதினா நம்ம ஈஸியா போட்டுடலாம், குழுவிலிருந்து எடுத்துடலாம். கன்னியாகுமரின்னு வந்தது, 2 இடத்துல கன்னியாகுமரி இருக்கு. அப்ப இதெல்லாமே எலிமினேஷன் பண்ணிடலாமா பாருங்க. அப்ப ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி. புரியுதுங்களா? ஏன்னா தூத்துக்குடி கடற்கரை மாவட்டமா வந்துடும், மேற்கு தொடர்ச்சியில வராது. சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 17வது. ஜவ்வாது மலையின் மிக உயரமான சிகரம் எதுங்க? ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் அவ்வளவுதான். குட். மேல்பட்டு. அடுத்தது 17வது. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டில் மலைகள் மற்றும் மாவட்டங்கள். டைம் கொடுக்குறேன். ஆப்ஷன் பி, கிருஷ்ணகிரி வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது 19வது. தமிழ்நாட்டின் நிலத்தோற்ற அமைப்பு எந்த நோக்கி சரிவை கொண்டுள்ளது? எந்த திசைன்னு சொல்லாங்க அது அப்படியே. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். குட் குட் குட். கிழக்குன்னு வந்துடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எது கேட்டிருக்காங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் தென் இருக்கா வட இருக்கா அப்படி அதை வச்சுதான் நீங்க எலிமினேஷன் பண்ணணும். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் காணப்படும் கணவாய்களில் தவறான கணவாய். அப்ப மேற்கு தொடர்ச்சியில பாசஸ் இருக்கா கேட்டாங்கன்னா இருக்கிறது. இப்படி இருக்கும், சென்ட்ரல் பாசஸ் இருக்கும், சென்ட்ரல் கேப் இருக்கும், சென்ட்ரல் இருக்கும். அப்ப இந்த சென்ட்ரல் இருக்க கேப் தான் பாசஸ் சொல்லுவாங்க, கணவாய்கள். அவ்வளவுதாங்க. குட். ஆப்ஷன் சி கிடையாது, மீதி எல்லாமே இருக்கு. அடுத்தது 21வது. ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என்று அழைக்கப்படும் மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? இது ரொம்ப ஈஸியா ஆன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள தீவுகளில் தவறானது எது? அந்த தீவுகள் நான் பார்த்திருக்கோம்ல, அந்த தீவுகள்ல தவறானதுன்னு கேட்டிருக்கேன்.
இதெல்லாம் ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாமா பாருங்க. கண்ணை மூடிட்டு எலிமினேஷன் பண்ணிடலாம். ஏன்னா அதுல ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா கேர்ட் அணையை கொடுத்திருப்போம். சாத்தனூர் அணையை கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டோம், இது எல்லாமே தீவுகள் பேர் வச்சிருக்கோம். அந்த புள்ளிவாசல், பாம்பன், குருசடை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் அந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எக்ஸாம்க்கு உதவும். அடுத்தது தென்பெண்ணையாறு, கெடிலம் மற்றும் பொன்னையாறு என இரண்டு கிளைகளாக எதற்கு அருகில் பிரிகிறது? ஏதோ ஒரு பகுதி அணைக்கட்டுக்கு பிறகு அருகில் பிரிகிறதுன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதாங்க. திருக்கோவிலூர் அணைக்கட்டுக்கு அருகில் தான் பிரிகிறதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், இதுக்கு வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது 24வது தவறான இணையை தேர்ந்தெடு. நீர்வீழ்ச்சிகள், அதனுடைய மாவட்டங்கள். பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி. கல்யாண தீர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா தேனி கிடையாதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 25வது தமிழ்நாட்டில் அதிக மழை பெறும் பகுதி எதுங்க? குட். ஆப்ஷன் சி, சின்ன கல்லார். அப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா மவுசின்ரம் என்ற ஒரு பகுதி மேகாலயால இருக்கு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பக்கத்துல காரோ, காசி, ஜெயந்தியான்னு சொல்லிட்டு 3 மலைகள் இருக்கும். அடுத்தது தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு எந்த மண் பரவி உள்ளது? அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி, செம்மண் பரவி காணப்படுகிறது. அடுத்தது 27வது எந்த வகை காடுகள் சோலாஸ் என அழைக்கப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் பி, மித வெப்ப மண்டல காடுகள் தான், மலைக்காடுகள் தான் சோலாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது 28வது மதராஸ் மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாள்? அண்ணாவால் பெயர் மாற்றம் செய்யப்படும். அண்ணாவுக்கு அப்புறம் நெடுஞ்செழியன்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் இருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி, ஜனவரி 14, 1969. 29வது கேள்வி, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. கிழக்கு தொடர்ச்சி மலையின் நீட்சியான ஜவ்வாது மலை எந்தெந்த மாவட்டங்களில் பரவி உள்ளது? அப்ப ஜவ்வாது மலை எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அவ்வளவுதாங்க. குட். திருவண்ணாமலை, வேலூர். நெக்ஸ்ட் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? அவினிசியா, ரைபோஸ், ரைசோபோரா போன்ற தாவர இனங்கள் எந்த வகை காடுகளில் காணப்படுகிறது? தெரியுதுங்களா? கொஞ்சம் ஆப்ஷன் மாதிரி இருக்கு. அவ்வளவுதாங்க. மாங்க்ரோவ் காடுகள்ல காணப்படுகிறதுன்னு சொன்னா போதும். அடுத்து 31வது கேள்வி, தெரியுதுங்களா? ஓகே. தமிழ்நாடு நிலத்தோற்றத்தின் அடிப்படையில் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம்? இந்த இயற்கை பிரிவுகள்னு சொல்லலாம். 31வது கேள்வி. குட். 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, நான் டைம் கொடுக்குறேன். சென்ட்ரல் இது வந்துருச்சா? கொஸ்டின் படிக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை வடக்கே நீலகிரி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை, கன்னியாகுமரி மாவட்ட சுவாமி தோப்பில் உள்ள மருதமலை வரை நீண்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பத்தி சொல்லியிருக்கோம். 2வது பாருங்க, கூற்று 2. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உயரம் சுமார் 1000 மீட்டர் முதல் 2000 மீட்டர் வரை வேறுபட்டுள்ளது. திருப்பியும் கொஸ்டின் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் மருதமலை வரை நீண்டுள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். செகண்ட் கூற்று வந்து பாத்தீங்கன்னா 1000 மீட்டர் முதல் 2000 மீட்டர் வரை வேறுபடுகிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஏ மற்றும் பி எது சரி எது தவறு? ஓகே, கூற்று 1 சரி, கூற்று 2 சரி, தவறு. ஏன்னா வேறுபடுங்க. சரிங்களா? அடுத்தது இதை மட்டும் பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. பழனிமலையின் உயரமான சிகரம் எதுங்க?
குட். ஆப்ஷன் பி வந்தராவ். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பழனிமலையின் உயரமான சிகரம் சொல்லுவாங்க. அடுத்தது பொறுமையா ஆன்சர் பண்றீங்களா? களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா பொதிகை மலை. குட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? 35வது ஜவ்வாது மலையின் காவலூர் வானவியல் தொலைநோக்கி மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் டி 1967. நெக்ஸ்ட் கல்வராயன் மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து எந்த ஆறுகளின் ஆற்று வடிநில பகுதியை பிரிக்கிறது? ஆற்றின் வடிநிலை பகுதியை பிரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஆறுகள்? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி பாலாறு மற்றும் காவேரி. அடுத்தது 37வது ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? இது எல்லாமே கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்கள் தான். பட் ஆனா ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எந்த மலைத்தொடர் அமைந்துள்ளதுன்னா ஆப்ஷன் பி சேர்வராயன் மலைன்னு சொல்லிட்டு சொன்னா போதும். அடுத்தது 38வது அரபலீஸ்வரர் கோவில் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ள முக்கியமான புனித தலமாகும்? குட். ஆப்ஷன் சி கொல்லிமலையில் அமைந்திருக்கு. அடுத்தது 39வது காவேரி ஆறு கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றிற்கு இடையே எத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு எல்லையாக உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். எல்லையாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ காவேரி இஷ்யூ அதுங்க. குட். ஆப்ஷன் சி 64. அடுத்தது 40வது கேள்வி தமிழ்நாட்டில் அதிக காடுகளை பரப்பளவினர் விகிதத்தில் அதிகம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட மாவட்டம் சொல்லிட்டு சொல்லலாம். ஆப்ஷன் பி தர்மபுரியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் பண்றோம். எவ்வளவுனா 40க்கு 40 யார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே பேர் பார்த்துட்டே வரலாம். சரிங்களா? ஓகேங்க. ரெகுலரா படிங்க. உங்களுடைய எக்ஸாம்ல ஈஸியா உங்க எஃபர்ட் போட்டுட்டே இருங்க. கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.